வணக்கம். நாம இன்னைக்கு ஆன்லைன்ல கிடைக்கிற ஃபைனான்ஷியல் அட்வைஸ பத்தி பேச போறோம். குறிப்பா சீக்கிரமா பணக்கார ஆளான்னு சொல்றாங்களே, அதுல எவ்வளவு உண்மை இருக்கு? இது கொஞ்சம் குழப்பமான உலகம்தான். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க அப்ப பைக் வாங்குறதுக்கு பதிலா அந்த கம்பெனி ஷேர்ஸ வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் இருந்திருக்கும்னு யாராவது சொன்னா, அடடா கேட்கறதுக்கே ஆசையா இருக்குல்ல. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா ரிட்டர்ன்ஸ் பார்த்தா தலை சுத்துது. இதுதான் ஆன்லைன்ல நிறைய பேர் சொல்ற மேஜிக் ஃபார்முலா. ஆனா இதுல நிஜம் எவ்வளோ? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நம்பர்ஸை துரத்திட்டு போறதுல நாம எதையெல்லாம் இழக்கிறோம்? நம்ம வாழ்க்கைய வாழ்றோமா இல்ல வெறும் பணத்துக்காக ஓடிட்டு இருக்கோமா? இதுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொட்டி கிடக்குது. பாதி வெந்த மாதிரி அறக்குறையான தகவல்கள் தான் அதிகம். ஒத்துக்கிறேன், சில இன்ஃப்ளூயன்சர்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கொண்டு வராங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களோட அந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ்ல முழு உண்மையும் இருக்கிறது இல்ல. இதனால நாம ரொம்ப ஈஸியா தப்பான முடிவுகளுக்கு போயிடுறோம். சரி, வாங்க முதல் கட்டுக்கதைக்கு போவோம். அதாவது த ப்ரெஷர் டு ஸ்டார்ட். நீங்க 20 வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னா ரொம்ப லேட், நீங்க பின்தங்கிட்டீங்கன்னு ஒரு பயத்தை நம்ம மனசுல உருவாக்குறது. இதை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரன் பஃபெட்டே 11 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு 20 வயசு ஆகியும் இன்னும் ஆரம்பிக்கலையா? ரொம்ப லேட் பாஸ். இந்த மாதிரி பேச்சை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அவசரம், ஒரு ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வருது இல்லையா? ஆனா இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? இந்த பிரஷர் நம்ம யங்ஸ்டர்ஸை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. ரெடிட்ல ஒரு 18 வயசு பையன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என் கரியர்ல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு எங்க அம்மா பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு. இதுக்கு ஒரே ஒரு சரியான பதில் தான் இருக்கு. தம்பி, உங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல உங்க கரியர்ல உங்க ஸ்கில்ஸை வளர்க்கறதுல கவனம் செலுத்துங்க. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க 2 நண்பர்களோட கதையை பார்க்கும். முதல் நண்பர் 20 வயசுலயே மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா 2வது நண்பர் என்ன பண்றார்னா, முதல்ல 5 வருஷம் தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி சம்பளத்தை அதிகமாக்கி 25 வயசுல இருந்து மாசம் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றார். இவங்க 2 பேர்ல யார் கடைசியில அதிகமா சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். முதல்ல சீக்கிரமா ஆரம்பிச்ச அந்த முதல் நண்பரை பார்ப்போம். அவரோட 50 வயசுல அவர்கிட்ட மொத்தம் 1.76 கோடி ரூபாய் இருக்கு. இது நிச்சயம் ஒரு பெரிய தொகைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா கதை இத்தோட முடியல. இப்ப பாருங்க அசல் ட்விஸ்ட. 5 வருஷம் லேட்டா ஆரம்பிச்ச நம்ம 2வது நண்பர் அவரோட 50 வயசுல 2.76 கோடி ரூபாய் சேர்த்திருக்கார். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதிகம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். குறிப்பா நீங்க 25 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்றதை விட உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க திறமையை வளர்த்து சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அடுத்ததா நம்ம 2வது கட்டுக்கதைக்கு வருவோம். இது ஒரு மில்லியன் ரூபி மித். அதாவது சின்ன சின்ன எஸ்ஐபி போட்டு பெரிய கனவுகள் அடையலாம் அப்படின்னு சொல்றது. மாசம் வெறும் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வருஷம் அதை ஒரு 10% அதிகப்படுத்துங்க. போதும், உங்க 60 வயசுல உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். அப்பா, கேட்கறதுக்கு எவ்வளோ சிம்பிளா சூப்பரா இருக்கு இல்லையா? ஒரு சின்ன அமௌண்ட், ஆனா ரிசல்ட் 1 கோடி. இதனால தான் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வைரல் ஆகுது. நிச்சயமா இது கூட்டு வட்டி, அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட சக்தியை ரொம்ப அழகா காட்டுது. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இதுல 2 முக்கியமான பிரச்சனைகளை யாருமே பேசுறதில்ல. இதோ அந்த மேஜிக் நம்பர் 1 கோடி. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த நம்பரை சொல்லி தான் நம்ம கவனத்தை ஈர்க்கறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம எல்லா கஷ்டமும் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஆனா இந்த 1 கோடியோட உண்மையான மதிப்பு என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆனா இதான் நிஜம். 36 வருஷம் கழிச்சு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷனை கணக்குல எடுத்துக்கிட்டா அந்த 1 கோடி ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு இருக்கிற 17 லட்சம் ரூபாய்க்கு சமம். யோசிச்சு பாருங்க, வெறும் 17 லட்சத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ரிட்டையர் ஆக முடியுமா? 2வது பிரச்சனை இன்னும் பெருசு. ஒவ்வொரு வருஷமும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% ஏத்தணும்னு சொன்னாங்களே, ஒரு கட்டத்துக்கு மேல அது சாத்தியமே இல்ல. உதாரணத்துக்கு, ஒரு 25வது வருஷத்துல உங்க மாச சம்பளம் 1.3 லட்சமா இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை மட்டும் 1 லட்சமா இருக்கும். மிச்சம் 30,000 ரூபாயில எப்படி மாசத்தை ஓட்டுறது? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? அடுத்து நாம பார்க்க போறது 3வது கட்டுக்கதை. இதுக்கு பேரு ஹைண்ட்சைட் ட்ராப். அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை வச்சே பேசுறது. அன்னிக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு ஏக்கத்தையும் அடுத்த பெரிய ஸ்டாக்கே நாம தான் கண்டுபிடிக்கணும்னு ஒரு பிரஷரையும் உருவாக்குறது. இந்த கதையை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. 2001ல ஒரு புல்லட் பைக் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன? ஆனா அதுக்கு பதிலா அந்த 60,000 ரூபாய்க்கு ஐஷர் மோட்டார் ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட 7.8 கோடி ரூபாய் இருந்திருக்கும்.
அடேங்கப்பா, இதுதான் ஹைண்ட்சைட்ல பேசுறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கதை தான். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, அடுத்த ஐஷர் மோட்டார்ஸ் எதுன்னு உங்களால கணிக்க முடியுமா? இல்ல யாரால எது முடியுமா? நிச்சயமா முடியாது. நேத்து நடந்ததை வச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த மாதிரி யோசிக்கிறதுல இருக்கிற பெரிய ஆபத்தே இதுதான். இது உங்களை ஒரு கம்பெனியை பத்தி சரியா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண விடாது. அதுக்கு பதிலா அடுத்த மல்டி பேக்கர் எதுன்னு தேடி ஒரு சூதாட்டம் மாதிரி பணத்தை போட வைக்கும். இதுல நாம இழக்கிற உண்மையான விலை என்ன தெரியுமா? பணம் இல்ல, நம்ம இளமை காலத்துல கிடைக்கிற அனுபவங்கள். அந்த பைக்ல ஃப்ரெண்ட்ஸோட போன மெமரிஸ், அந்த சந்தோஷம், அதெல்லாம் திரும்ப வருமா? அதை எந்த பணத்தை கொடுத்தும் வாங்க முடியாது, இல்லையா? சரி, இவ்ளோ நேரம் நாம கட்டுக்கதைகளை பத்தி பார்த்தோம். இப்ப எப்படி நம்ம வாழ்க்கையையும் செல்வத்தையும் பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு சரியான பாதையை பத்தி பேசலாம். வாழ்க்கைக்காக செல்வம், அதுதான் நம்மளோட நோக்கம். இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. செல்வம் சேர்ப்பதன் நோக்கமே வாழ்க்கை தானே. அப்புறம் எதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு செல்வத்தை சேர்க்கணும்? நம்மளோட முழு ஃபைனான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவையே இது மாத்தும். அப்போ ஒரு யதார்த்தமான நிதி பாதை எப்படி இருக்கணும்? இதோ ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப். முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க. 2வது ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. 3வது உங்க கரியர்ல உங்க ஸ்கில்ஸை வளர்க்கறதுல கவனம் செலுத்துங்க. கடைசியா உங்களால எப்போ முடியுதோ எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க நிகழ்காலத்தை தியாகம் பண்ணாம ஒரு நல்ல நிதி அடித்தளத்தை உருவாக்க இதுதான் சரியான வழி. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதையும் உங்க நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ்றதையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கான வெற்றி எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். யோசிச்சு பாருங்க.